என் பெயர் அருண். நான் சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறேன். கல்லூரி நாட்களிலிருந்தே என் நெருங்கிய நண்பன் வினோத் என்னுடன் அதே கம்பெனியில் சேர்ந்திருக்கிறான். நாங்கள் இருவரும் கம்பெனிக்கு ரொம்ப அருகிலுள்ள ஒதுக்குப்புறமான ஒரு பகுதியில் ஒரு தனி வீட்டை வாடகைக்கு எடுத்து சேர்ந்து தங்கினோம். எனக்கு வயது 25. நாங்கள் தனியாக இருக்கும் சமயங்களில் பல விஷயங்கள் பற்றி பேசுவோம். எங்கள் வயதுக்கு ஏற்றபடி எல்லா விஷயங்கள் பற்றி அதிக நேரம் பேசுவோம். எங்கள் கற்பனைகளை அள்ளி விடுவோம். சேர்ந்தே பிலிம் பார்ப்போம். நானோ இன்னும் கன்னிப்பையன்தான். நானும் ஒரு சூப்பர் சான்ஸுக்காக காத்திருந்தேன். நாங்கள் தனியாக இருப்பதால் எங்களுடைய டீம் லீடர் ஒரு நாள் அவர் வீட்டிற்கு இரவு உணவு சாப்பிட அழைத்தார். நாங்களும் வீட்டு சாப்பாடு கிடைக்க போகும் மகிழ்ச்சியில் அவர் வீட்டிற்கு சென்றோம். அவர் மனைவி எங்களுக்கு சாப்பாடு பரிமாற சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. உடனே நாங்கள் இருவரும் அவர் மனைவியை வாயார புகழ்ந்தோம். அதற்கு எங்கள் டீம் லீடர் சிரித்து கொண்டே இந்த சமையலை செய்தது அவர் மனைவி இல்லை என்றும் அவர் வீட்டு வேலைக்காரி புஷ்பா தான் சமையல் செய்ததாக கூறினார். சார், இவ்வளவு சூப்பரா சமையல் செஞ்சு இருக்காங்க, அவங்கள பாராட்டியே ஆகணும், கொஞ்சம் கூப்பிடுங்க என்று சொன்னோம். அவர் புஷ்பாவை அழைக்க 35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் அவர்கள் வீட்டு சமையல் அறையில் இருந்து வெளியே வந்தாள். நாங்கள் இருவரும் புஷ்பாவை பார்த்து சமையல் அபாரமா இருந்துச்சு என்று மனமாற பாராட்டினோம். அவளும் மிகுந்த சந்தோஷத்துடன் நன்றி தம்பி என்றாள். ஆனால் நாங்கள் புஷ்பாவை புகழ்ந்து கொண்டிருக்கும் போதே டீம் லீடரின் மனைவியின் முகம் சற்று வாடியிருந்தது எங்களுக்கு தெரிந்தது. பின்னர் நாங்கள் விடைபெற்று வந்துவிட்டோம். 2 நாட்கள் கழித்து அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தபோது டீம் லீடர் எங்களை தனியாக அழைத்தார். டேய், உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு போட்டேன். ஆனா நீங்க என் பொண்டாட்டி முன்னாடியே என் வேலைக்காரியை ரொம்ப புகழ்ந்துட்டீங்க. அதனால அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவ புஷ்பாவை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டா. பாவம், உங்கால அந்த பொண்ணுக்கு வேலை போயிடுச்சுடா என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் எங்களுக்கு மிகவும் மனசு கஷ்டமாகிவிட்டது. உடனே அவரிடம் புஷ்பாவின் முகவரியை கேட்டு வாங்கினோம். அன்று சாயங்காலம் நாங்கள் இருவரும் அவள் வீட்டுக்கு சென்றோம். எங்களை பார்த்ததும் அவள் முதலில் ஆச்சரியப்பட்டாள். பின்னர் உள்ளே அழைத்து உட்காரச் சொன்னாள். நாங்கள் முதலில் வேலை போனதற்கு மன்னிப்பு கேட்டோம். அவள் பரவாயில்லை தம்பி, அதெல்லாம் என்று சிரித்துச் சொன்னாள். நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் உங்களுக்கு காபி போட்டுத் தரேன் என்று சொல்லிவிட்டு சமையலறைக்குள் போனாள். புஷ்பா ஒரு நல்ல அழகு, கலர்கம்மியாக இருந்தாலும் அவள் முகத்தில் ஒரு அழகு, ஆனால் கொஞ்சம் இறுக்கமாகவே அவள் தேகம் இருக்கும். அதாவது அவளுக்கு ஊளைச் சதை இருப்பது போல தெரியாது. பின்பு நாங்கள் அவளிடம் விடை பெற்று எங்கள் வீட்டுக்கு கிளம்பினோம். அந்த இரவு முழுவதும் நானும் என் நண்பனும் அவளை பற்றியே பேசிக் கொண்டிருந்தோம். அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற ஆசை எங்களை குடைந்தது. என்ன செய்யலாம் என்று யோசித்தோம். அவள் வறுமையில் இருப்பது தெரிந்தது. கடைசியில் ஒரு யோசனை தோன்றியது. புஷ்பா எங்கள் டீம் லீடர் வீட்டு வேலையை முடித்துவிட்டு மேலும் 3 வீடுகளில் வேலை செய்து பிழைத்தாள். அந்த 3 வீடுகளிலும் குறைவான கூலிதான் தருவதாக சொல்லியிருந்தார்கள். இப்போது டீம் லீடர் வீட்டு வேலை போய்விட்டதால் அவளுக்கு இன்னும் அதிக பிரச்சினை. அடுத்த நாள் சாயங்காலம் மீண்டும் அவள் வீட்டுக்கு சென்றோம். மெதுவாக பேச்சை ஆரம்பித்து அவள் நிலைமைக்கு பரிதாபப்பட்டது போல நடந்து கொண்டோம். பின்னர் நாங்கள் இருவரும் சேர்ந்து அவளிடம் எங்கள் வீட்டில் வேலை செய்வதற்கு ஒரு வேலைக்காரி தேவை என்று சொன்னோம். நல்ல சம்பளம் தருவோம். நீங்க இப்போ 3 வீடுகள்ல வாங்குறதை விட கொஞ்சம் அதிகமா தருவோம். முக்கியமா நல்ல சமையல் தெரிஞ்சவங்க வேணும். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா எங்க வீட்டுல வேலைக்கு வர முடியுமா என்று கேட்டோம். அவள் முகத்தில் உடனே ஒரு சந்தோஷம் தெரிந்தது. எப்போல இருந்து வரணும் தம்பி என்று ஆர்வமாக கேட்டாள்.
நாங்கள் எங்கள் வீட்டு முகவரியை எழுதி கொடுத்து நாளை முதல் வாங்க என்று சொல்லிவிட்டு வந்தோம். அன்று மிகுந்த உற்சாகத்துடன் வீட்டுக்கு வந்தோம். அவளை எப்படி மயக்குவது, எப்படி பேசுவது என்று ஒரு முழு லிஸ்டே போட்டோம். ஆனால் ஒரு முடிவு எடுத்தோம், அவளை ஒருபோதும் பலவந்தப்படுத்தக் கூடாது. அவள் சம்மதித்தால் மட்டுமே, இல்லாவிட்டால் அவள் காட்டும் சீனாவது மிச்சம் என்று முடிவு செய்தோம். அந்த நல்ல நாள் அந்த ஆண்டி எங்கள் வீட்டிற்குள் அடி எடுத்து வைத்தது. அவளுக்கு வீட்டைச் சுற்றி காட்டினோம். அவளுக்கு நாங்கள் துவைக்க டிரஸ் எடுத்து போட்டோம். பெரிய பாத்ரூமில் அவளுக்கு இடையூறு கொடுக்காதவாறு நாங்கள் தள்ளிச் சென்று விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினோம். அந்த பாத்ரூமிலேயே அவளை, சரி அது அப்புறம், மிகவும் டீசண்டாக நடந்து கொண்டோம். அவள் அன்று சமைத்தாள். நல்ல ருசியாகவே இருந்தது. ஆனால் அவள் முன்னால் நாங்கள் சட்டை அணிந்து மட்டுமே தென்பட்டோம். அதாவது சட்டை போடாமலோ அல்லது உடம்பை காட்டிக்கொண்டோ நாங்கள் இல்லை. அதாவது ரொம்ப நல்லவங்கிலா காட்டிக்கொண்டோம். அவள் சாப்பாட்டை ஆகா ஓஹோ என்று புகழ்ந்தோம். அவள் நாணமுடனும் பெருமையுடனும் பார்த்தாள். அவள் மீண்டும் பாத்ரூமிற்குச் சென்று பாத்திரம் விளக்கினாள். நாங்கள் கொஞ்ச நேரம் வெளியில் சென்றுவிட்டு வருவதாகச் சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்தோம். அவள் மூஞ்சி கழுவி ரெடியாக இருந்தாள். அவள் எங்களிடம் விடை பெற்றாள். கொஞ்ச நேரம் ஆகியவுடன் கதவை நன்றாய் சாத்திவிட்டு பாத்ரூமிற்குள் நுழைந்து நாங்கள் மறைத்து வைத்திருந்த கேமராவை ஜாக்கிரதையாய் எடுத்தோம். ஓடிக்கொண்டிருந்த அதை நாங்கள் அமர்த்திவிட்டு அதை எங்கள் கம்ப்யூட்டரில் இணைத்து ஆன் செய்ய அந்த கேமராவில் பதிவாகி இருந்த காட்சிகள் திரையில் விரிய ஆரம்பித்தன. முதலில் அவள் தெரிந்தாள். அவள் துணிகளை தண்ணியில் முக்கி ஈரப்படுத்தினாள். பின் கொஞ்ச நேரம் கழித்து அவள் பாத்ரூமிற்குள் வந்து துவைக்க உட்கார்ந்தாள். பிறகு அவள் மும்முரமாக துவைத்து கொண்டிருந்தாள். பிறகு அவள் துவைத்து முடித்து துணியை தூக்கிக் கொண்டு வெளியேற அடுத்து நாங்கள் பார்வேர் செய்தோம். அடுத்து அவள் பாத்திரம் தேய்க்கும் காட்சி, ஆகா, அதையும் ரசித்து முடித்தோம். அடுத்து நாங்கள் வெளியில் சென்றவுடன் அவள் என்ன செய்தாள் என்று பார்க்க ஏங்கினோம். படத்தை பார்த்தோம். நீண்ட நேரம் கழித்து அவள் பாத்ரூமிற்குள் நுழைந்தாள். பின் முகத்தை கழுவிவிட்டு வெளியே சென்றாள். பிறகு ஒன்றும் நடக்கவில்லை. பார்த்து கொண்டிருக்கும் போதே என் நண்பன் சொல்லாமல் கொள்ளாமல் பாத்ரூமை நோக்கி ஓடினான். அவன் வரும்போது நான் அவனை பார்த்து கேலியாய் சிரிக்க, அவன், இல்ல மாப்ளே, அடக்க முடியல அதான் என்று அசடு வழிய, நான் சரி அவளை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு யோசி என்றேன். ஆனால் அவன் உள்ளே போன நேரம் நான் உள்ளே போக முடியாமல் காத்திருக்க, பிறகு ஒரு வழியாக நிறைய யோசனைகள் கண்டுபிடித்தோம். அதன்படி நாங்கள் செயல்பட முடிவெடுத்தோம். அடுத்த நாள் நாங்கள் இருவரும் விடுமுறை எடுத்தோம். அவள் வரும்போது நாங்கள் வேட்டி மட்டுமே அணிந்து இருந்தோம். ஏதோ வீட்டை சுத்தம் படுத்துவது போல ஏகப்பட்ட கெட்டப்பில் இருந்தோம். அவள் வரும்போது கதவு திறந்தே இருந்ததால் அவள் உள்ளே நுழைந்தாள். அவள் எங்கள் கோலத்தை பார்த்தவுடன் அவளின் பார்வை எங்கள் மேல் படர்ந்து அவள் முகத்தில் லேசாய் வெட்கத்தின் சாயல் படர்வதை நாங்கள் கவனிக்க தவறவில்லை. நான் அவளை பார்த்த உடனேயே நேற்றைய நிகழ்ச்சிகள் நினைவுக்கு வந்தது. நான் அவசரமாக என் கண்களை வேறு பக்கம் திருப்பினேன். அவள் என்ன தம்பிகளா, நான் இதெல்லாம் பார்த்துக்கிற மாட்டேனா? ஏன் நீங்க சிரமப்படுறீங்க? கொடுங்க அந்த விளக்குமாறை என்று எங்களிடம் பிடுங்கினாள். நான் இல்லங்க, நீங்க மட்டும் இதை செய்ய முடியாது, நிறைய வேலை இருக்கு என்றேன். சரி, அப்படின்னா நானும் உங்களுக்கு உதவுறேன். சரிங்க, நீங்களும் எங்களுக்கு உதவுங்க. அவள் கூடமாட எங்களுக்கு உதவினாள். பின் நானும் என் நண்பனும் அவளை அந்த அறையை சுத்தம் செய்ய சொல்லிவிட்டு வேறு ஒரு அறைக்கு சென்றோம். அங்கே ஒரு பரண் இருந்தது. நாங்கள் அந்த அறையில் வேலை செய்வது போல நடித்தோம். பின் நண்பன் வேறு அறைக்கு செல்ல நான் பரண் மீது ஏறினேன். ஏதோ வேலை செய்வது போல நடித்தேன்.
பின் என் நண்பனின் பெயரைச் சொல்லி அழைக்க அவன் எனக்கு இங்கே வேலை இருக்குடா என்று கத்த, அதை கேட்டு புஷ்பா இருங்க நான் வாரேன் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தாள். எனக்கு இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவள் உள்ளே நுழைந்த உடனே அவள் பார்வை என்னிடம் நிலைத்தது. முதலில் அவளுக்கு எதுவும் சரியாக புரியவில்லை. என்ன வேலை தம்பி என்று கேட்டாள். நான் இந்த பொருளை இறக்கி வைக்கணும் என்றேன். அவள் அருகில் வந்து பரனுக்கு நேர்கீழே நின்று கொடுங்க என்றாள். அப்பொழுதுதான் அவள் முகம் மாறியது. நான் இந்தாங்க என்று சொல்ல அவள் மேலே வாயை பிளந்து பார்த்தாள். பின் சுதாரித்து அந்த பொருளை வாங்கினாள். நான் நேற்றே போட்டு வைத்திருந்த சின்ன சின்ன பொருட்களை எடுத்து கொடுத்து நேரத்தை போக்கினேன். அவள் அடிக்கடி என்னையே பார்த்தாள். அவளின் ஏக்க பெருமூச்சு அதிகமானது. அவள் கண்கள் அந்த இடத்தை விட்டு நகர மறுத்தன. பொருட்கள் தீர்ந்தன. பின் நான் சரி நீங்க போங்க, நான் இந்த இடத்தை தொடச்சிட்டு வாரேன் என்றேன். அவள் வேண்டாவெறுப்பாய் சென்றாள். அவளை மீண்டும் கீழே நிற்க வைப்பது ஒன்றும் எனக்கு பெரிய சிரமம் இல்லை என்றாலும் நண்பனுக்கு கொடுத்த வாக்கு அப்படி. அதிலும் அவள் இன்னொரு பார்க்க வேணாமா? மாப்ளே அவ வந்தா பாரு, ஒரு ரூம்ல இருந்து எனக்கு வெடவெடன்னு இருந்துச்சு. நான் அதை பார்த்துட்டு அந்த ரூம்ல போய் அந்த பெரிய சைலா ஏறிக்கிட்டு பரனுக்கு ஒட்டடை அடிப்பது போல நின்று கொண்டேன். பின் ஓட்டடை குச்சியை கீழே போட்டுவிட்டு என்னங்க என்று கூப்பிட அவள் உள்ளே வந்தா. மாப்ளே அவளை பார்த்து என்னங்க அந்த குச்சியை எடுத்து கொடுத்துட்டு இந்த சேரை அசையாம பார்த்துக்கோங்க என்று நான் சொல்ல அவள் ஏதோ எதிர்பார்ப்புடன் என் கிட்ட குச்சியை எடுத்து கொடுத்துட்டு மேலே பார்க்க அப்படியே அவ கண்ணே நில குத்தி போச்சு தெரியுமா? காரணம் என் குச்சிதான். நான் அவளை பார்த்து பிடிச்சுகோங்க என்று சொல்ல அவ ஒரு நிமிஷம் திகைச்சு. அப்புறம் அந்த சேரை பிடிச்சுக்கிட்டு ஒரு 20 நிமிடம் பார்த்தா பாரு. அப்புறம் அந்த வேலை முடிஞ்ச இறங்கி வரும்போது என்னைய விட அவளுக்குத்தான் வேர்த்திருந்துச்சுன்னா பார்த்துக்கோயேன். அப்புறம் நாள் முழுக்க வேலை பார்த்தோம். அவள் பெருமூச்சுகளை வெளிப்படுத்தினாள். அப்புறம் நான் சென்று குளித்து விட்டு வந்தேன். பின் நண்பன் சென்று குளித்துவிட்டு வந்தான். நாங்கள் அவளை பார்த்து புஷ்பா நீங்களும் குளிச்சிட்டு வந்திருங்க என்று சொல்ல அவள் சற்று கூச்சத்தோடு பார்க்க, டேய் அறிவிருக்கா புஷ்பா, நாங்க ஒரு அரை மணி நேரம் வெளியே போயிட்டு வரோம், நீங்க குளிச்சிருங்க என்று சொல்லிவிட்டு சென்றோம். நாங்கள் வரும்போது அவள் குளித்து முடித்து பிரஷாக இருந்தாள். ஆனால் அவளிடம் சற்று சோர்வு இருந்தது. பின் எங்களிடமிருந்து விடை பெற்றாள். கொஞ்ச நேரத்தை கடத்திய நாங்கள் கதவை பூட்டிவிட்டு அந்த கேமராவை ஜாக்கிரதையாய் எடுத்து கம்ப்யூட்டரில் பொருத்தி பார்வேர் செய்ய அவள் குளியலறைக்குள் அவள் நுழைந்த காட்சிக்கு வந்து இதய துடிப்பு எகிர பார்க்க ஆரம்பித்தோம். நாங்கள் ஒருவர் பின் ஒருவராய் பாத்ரூம் சென்று எங்கள் பையை காலி செய்தோம். பின் பல தடவை அந்த காட்சிகளை போட்டு பார்த்தோம். சரி, நிலம் ஈரமாகிவிட்டது, சீக்கிரம் நடவை ஆரம்பிக்க வேண்டியதுதான் பாக்கி என்று புரிந்து கொண்டோம். ஈர நிலம் விதைக்காமல் விடலாமா? பின் பலவாறு யோசித்து திட்டங்கள் தீட்ட ஆரம்பித்தோம். அடுத்த நாளும் நாங்கள் விடுமுறை எடுத்தோம். அவள் ஒரு புன்னகையுடன் உள்ளே நுழைந்தாள். நாங்கள் வேண்டுமென்றே நேற்று பார்த்த அதே நிலையில் இருந்தோம், அதாவது வேட்டி மட்டுமே. அவள் என்னை பார்த்தாள். நான் அவள் கண்களையே உற்று பார்க்க கண்களை எடுத்துவிட்டு என் கண்களை பார்த்தவள் ஒரு நிமிடம் திகைத்து போனாள். நான் நன்றாக அவளை உற்று பார்க்க அவள் தலையை கவிழ்த்தாள். பின் மெதுவான குரலில், இன்னும் ஆபீஸ் கவும்பலையா என்றாள். நாங்கள், இல்லை, இன்று ஆபீஸ் போகவில்லை. ஆனால் வீட்டிலேயே உட்கார்ந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்ய அனுமதி கேட்டு உள்ளோம் என்றோம். அவள் அடுப்படி பக்கம் சென்றாள். அவளுக்கு எங்கள் மீது இருந்து கண்களை எடுப்பது அவ்வளவு சுலபமாய் இல்லை. எங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே போட்டு வைத்திருந்த திட்டப்படி நான் கொஞ்ச நேரம் கழித்து அடுப்படிக்குச் சென்றேன். அவள் நான் எதிர்பார்த்தது போலவே கீழே உட்கார்ந்து காய் நறுக்கிக் கொண்டிருந்தாள். என்னை பார்த்தவுடன் அவள் சேலையை அவசரமாய் இறக்கிவிட்டு கொண்டாள்.
நான் மனதிற்குள் சிரித்துக்கொண்டேன். என்ன தம்பி என்றாள். நான் சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமுன்னு தான் என்றேன். அவள் லேசாக புன்னகை புரிந்தாள். எதுக்கு தம்பி அதெல்லாம் என்று வாய் சொன்னாலும் இவன் தரிசனம் இன்றும் பார்க்கலாமே என்று அவள் முகத்தின் ஓரத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நான் இல்லங்க, நாங்களும் சமையல் கத்துக்கிட்டா எங்களுக்கும் பின்னால உதவியாய் இருக்கும் தானே, அதுக்குத்தான் என்றேன் சிரித்துக்கொண்டே. அவள் ஒன்றும் சொல்லவில்லை. நான் அவளுக்கு எதிரே அமர்ந்தேன். வேண்டுமென்றே வேட்டியை இறக்கிவிட்டேன். அவள் முகத்தில் ஏமாற்றம் துல்லியமாய் தெரிந்தது. அதை உறுதிப்படுத்திக் கொண்டேன். ஓகே, சிக்னல் கிடைத்துவிட்டது. பின் ஏதோ நினைத்து கொண்டது போல ஒரு நிமிடம் வெளியே சென்றுவிட்டு வந்தேன். இப்பொழுது நான் வேட்டியை மடித்து கட்டியே உட்கார்ந்தேன். அவளின் பார்வையை அவளாலே விலக்கிக் கொள்ள முடியவில்லை. மிகவும் கஷ்டப்படுவதை என்னால் உணர முடிந்தது. அவள் முகத்தில் வேர்வை அரும்பியதை என்னால் உணர முடிந்தது. நான் ஏதோ சாதாரணமாக நடப்பது போல, என் பின்னால் நான் அறுத்துக்கொண்டிருந்த காய் விழுவது போல செய்து, நன்றாக ஒரு பக்கம் சாய்ந்து, பின்னால் கை நீட்டி அந்த காயை எடுக்க, நான் மீண்டும் தன்னிலைக்கு வந்து அவளை பார்க்க, அவள் முகத்தில் வேதனை நன்றாய்த் தெரிந்தது. அவளுக்கு மேலும் விருந்து படைக்க, அவள் கண்களை எடுக்காமல் பார்க்க, நான் சட்டென குனிந்து அவள் பார்வை போகும் இடத்தை பார்ப்பது போலவும் சட்டென்று அவசரமாய் மறைப்பது போலவும் நடிக்க, அவள் பயந்து போனாள். என் முகத்தை பயத்துடன் பார்க்க, நான் புரிந்தது போலச் சிரிக்க, அவள் தலையை நன்றாய் கவிழ்த்து கொண்டாள். நான் காய் நறுக்குவதை நிறுத்திவிட்டு அவளின் கண்களையே உற்று பார்க்க, அவள் கைகள் நடுங்கின. அவள் என் பார்வையை தாழ முடியாதவளாய் எழுந்து, அடுப்பில் ஏதோ வேலை இருப்பது போலச் சென்று அடுப்பை கவனித்தாள். நான் சற்று இடைவெளி விட்டு எழுந்து அவள் பின்னால் சென்றேன். நான், புஷ்பா, இந்த குழம்பு வைக்கிறதுக்கு கத்துக் கொடுப்பீங்களா என்றேன். என் கேள்விக்கு மெதுவாய் என்று சொன்னாள்.